எதிர்காலத்துல நடக்கிறத முன்கூட்டியே கணிச்சு ஓவியமா வரையக்கூடிய ஒரு ஓவியர். எப்பேற்பட்ட பவர்! சூப்பர்மேனு, ஸ்பைடர்மேனுங்கிறாப்ல இவருக்கும் ஒரு பேரே கொடுத்துடலாம். ஆனா அப்பேற்பட்டவருக்கு நம்ம ஊர்ல கொடுக்குற பேர் என்ன தெரியுமா? பட்டம் என்ன தெரியுமா? பைத்தியம் அப்படின்னு. அப்பேற்பட்ட பட்டம் வாங்கின ஒருத்தவரை பத்தியும் அவரை சுத்தி நடக்கிற அவர் சம்பந்தமே இல்லாத ஒரு கதையை பத்தியும் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். படத்தோட பேரு அதிரன். மலையாள படம். 2019 வந்த படம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் 1967 நடக்கிறாப்ல காட்டுறாங்க. இந்த வீட்ல 3 அண்ணங்க 2 தங்கச்சி, மொத்தம் 5 பேர் கொண்ட ஒரு பெரிய வீடு. அதுல ஒரு தங்கச்சி வீட்டுக்குள்ள வந்து பாக்குறா. ஒரு ரூமுக்குள்ள வந்து பாக்குறா. அவ எதை பார்த்தா அப்படிங்கறத நமக்கு சரியா காட்டல. ஆனா பயந்து இந்த பக்கத்துல ஓடியாந்து பார்த்தா ஒரு அண்ணன் செவத்துல செத்து போய் தொங்குறாரு. அந்த 5 பேர்ல இன்னொரு பொண்ணு தண்ணிக்குள்ள செத்து போய் மூழ்கி கிடக்குறா. அப்புறம் அந்த 5 பேர்ல மூத்த அண்ணன் வானத்தை பார்த்தாப்ல அண்ணாந்து கிடக்குறாரு, செத்து போய் கிடக்குறாரு. அப்புறம் அந்த 5 பேர்ல 3 அண்ணங்கள்ல மூத்தவரே இறந்து போயிட்டார். அண்ணாந்து பார்த்து இறந்து போனார்ல அவரு. 2வது அண்ணன் செவத்துல பல்லி மாதிரி தொங்கி செத்து போய் கிடந்தான்ல அவன். அடுத்து நடு அண்ணன் ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட பொண்ணு மட்டும் கையில ஏதோ ஒரு நூலை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நூலை பின்னிக்கிட்டே ஒரு மாதிரியா இருக்குது அப்பல காட்டுறாங்க. கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி தெரியுது. இப்போ இந்த சம்பவத்துல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது போல, பைத்தியர்களுக்கான ஒரு ஹாஸ்பிட்டலா, மனநல காப்பகம். அந்த பக்கம் ஒரு வண்டி போகுது. லிஃப்ட் கேட்டு ஒருத்தர் கூட வரார். இதோ இந்த தொப்பி போட்டு வராருல, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியும் தெரியல, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, உங்களை பார்த்தா பைத்திய மாதிரியும் தெரியல, யார் நீங்கன்னு டிரைவர் கேட்டா எதுவும் சொல்லாம வரான். அந்த வண்டிக்காக இங்க ஒருத்தர் காத்து கிடக்குறாப்ல. அந்த மனநல காப்பகத்துல சமையல் வேலை பாக்குறவர் இவர். அவர் எதுக்காக இந்த வண்டிக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, காட்டுக்கு மத்தியில அந்த மனநல காப்பகம் இருக்குது, ரொம்ப தூரத்துல. நியூஸ் பேப்பர் எல்லாம் அவ்வளவு ஈஸியா இங்க வராது. இந்த மாதிரி போற வண்டி வார வண்டி கிட்ட தான் நியூஸ் பேப்பரை வாங்கிக்கிறது வழக்கம். அப்படித்தான் இப்போ நியூஸ் பேப்பர், அப்புறம் காய்கறி சாமா இதையெல்லாம் வாங்கிட்டு போறாப்ல. சார், நீங்க கேட்ட மனநல காப்பகம் இதுதான், அங்கதான் இவர் வேலை பாக்குறாரு. அவர் பின்னாடியே போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம், இறங்கிங்கன்னு சொல்ல நம்ம ஆளு இறங்குறான். பார்த்தா நம்ம ஃபகத் ஃபாசில் தான். தொப்பி இப்ப எல்லாம் போட்டு டிரெக்டிவ் மாதிரி ஜம்முன்னு வர. முன்னாடி போற அந்த சமயக்காரரை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறார். இது தனியாருக்கான இடம், அத்துமீறி நுழைய கூடாதுன்னு போர்டு ஏதோ போட்டிருக்குது. அப்புறம் நம்ம சமயக்காரரோட அறிமுகமாயிட்டு கூடயே போக சமயக்காரர் இவர் யாரு என்னன்னு தெரியாம நிறைய புலம்பிட்டு இருக்கிறார். யாராவது ஒரு மணல காப்பகத்தை இந்த மாதிரி காட்டுக்கு மத்தியில கட்டுவாங்களா? இந்த ஒரு டாக்டரை கட்டுறான், ஒரு வெளிநாட்டு டாக்டர். கோவால இருந்து இங்க வந்து ஏன் தாலியா எடுத்துக்கிட்டு இருக்காங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறார். அவன் டாக்டர் தானே எனக்கு தெரியல, பிராடு பயலா கூட இருக்கலாம், அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறார். அப்புறம் அந்த மாதிரி இடத்துல வேலை பாக்குறீங்க, சம்பளம் நிறைய கிடைக்குமான்னு கேட்டா, சம்பளமா நிறைய அடி மிதி குத்து இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அங்க இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுகளால இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும் போல. நிறைய திட்டும் கிடைக்குமா அந்த ஃப்ராடு டாக்டர் கிட்ட இருந்து. இப்படி எல்லாம் புலம்பிட்டு போனவரு, ஆமா நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு அடுத்துதான் கேட்பான். தான் ஒரு டாக்டர்னோ சென்னையில இருக்கிற மனநல காப்பகங்களோட ஹெட் ஆபீஸ்ல இருந்து என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு விசாரணைக்காக வந்திருக்கிறதாவும் சொன்னதும் ஆளு அப்ஸ்காண்டு, பயந்து போய் ஆளை காணோம். அப்புறம் இவர் அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருக்கிறாப்ல. ரொம்ப தூரத்துல பார்த்தா மனநல காப்பகம் ஒண்ணு இருக்குது. அந்த காப்பகத்துல ஒரு கன்னியாஸ்திரி மாதிரி ஒரு லேடி இருக்கிறாங்க, ஒரு சிஸ்டர், அப்புறம் ஒரு ஓவியர், அப்புறம் அங்க வேலை பார்க்கிற ஒரு சமயக்காரம்மா, கண்ணாடியில ஒரு பொட்டு வச்சு அது தனக்கு அழகா இருக்கான்னு திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க. அது போக இன்னொருத்தவர் ஒரு ரைட்டர் மாதிரி தெரியுது, அவரும் அந்த பக்கம் சுத்தி திரியிறார். இது போக ஜம்முன்னு ஒருத்தர் ரெடி ஆயிட்டு இருக்கிறான்ல, இவனும் ஒருத்தன். இப்படி விசித்திரமான வித்தியாசமான பேஷண்ட்டுங்க. இவங்க எல்லாருமே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான். அந்த சமயக்காரம்மா கூட ஒரு காலத்துல மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான், இப்ப கொஞ்சம் தெளிவாயிட்டாங்கிறதுனால அங்கேயே வேலை கொடுத்து தங்க வச்சிருக்காங்க. ஒரு வழியா நம்மால அந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்துட்டான். அங்க கொஞ்சம் மேனா மினிக்கி ஒருத்தவ திரியிறா பாத்தீங்களா, அவ யாருன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறவங்க, பிஏ மாதிரி. ஒரு பெரிய டாக்டர் இருப்பார்ல, அந்த பெரிய டாக்டரோட பிஏ. இந்த மனநல காப்பகத்தோட நிர்வாகம் இவங்க கிட்ட தான் இருக்குது. சமயக்காரம்மா ஒரு ரூமுக்குள்ள ரொம்ப கோரமா பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொண்ணை பார்க்கலாமேனு போனா அந்த பொண்ணோட முகத்தை நமக்கு காட்டல. வா இங்க வா, உனக்காக நான் அது வச்சிருக்கிறேன் இது வச்சிருக்கிறேன்னு இந்த சமயக்காரம்மா கூப்பிடுது. நீ யாரையோ கொன்னுட்டேன்னு வெளியில பேசிக்கிறாங்க, யாரையாவது கொன்னையா அப்படி இப்படின்னு கேட்க, அப்படியே விரல் பாருங்களேன், விரல்ல போய் நிக்கிது பாருங்க அந்த பொண்ணு. அப்படியே பக்கத்துல வந்த பொண்ணு பாசமா பக்கத்துல வரா, சந்தன வச்சு விடலான்னு பார்த்தா நங்குன்னு ஒரு இடி, நெத்தியில நல்ல காயம், பொத்துன்னு ஐயோ அம்மானு விழுகிறா. அதே சமயம் கேட்ல எகிரி குதிச்சு நம்ம போய் கதவை சாத்துறான். யாரா அப்படின்னு கேட்டா, சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் சென்னையில இருந்து நாங்க வரேன், இந்த மனநல காப்பகத்துல விசாரணை பண்ணணும்னு வந்திருக்கிறதா சொல்றாரு. உடனே அந்த பயந்துகிட்டு கதவை திறந்து விடுது. இடமே பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. தான் ஐடி ப்ரூஃப் எல்லாம் காட்டிக்கிறார். தான் பேரை சொன்னதுமே உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது இந்த பொண்ணு. எப்படிமா என்ன பத்தி உனக்கு தெரியும்னு கேட்டா, நிறைய பேப்பர்ல படிச்சிருக்கிறதா சொல்லுதுங்க. நீங்க ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு ஆபீஸ் கூட்டு போகுது. அதுக்குள்ள அந்த பையன் ஓடியாந்து, ஒரு இளவட்ட இருக்கான், அவன் ஓடியாந்து சமயக்காரமா செத்து போச்சு சமயக்காரமா செத்து போச்சுங்கிறான். அட போடா பைத்தியம்னு இவதான் விரட்டி விடுறா. இவனும் பைத்தியம் தான் போல. அப்புறம் நம்ம கன்னியாஸ்திரி வராங்க, சிஸ்டர் வராங்க. பரலோகத்துல இருக்கிற பதா வேணா ஆரம்பிச்சு என்னென்னமோ பேசி இவனை ஒரு குழப்பிட்டு போறாங்க. அந்த மாவையும் இழுத்துட்டு போறாங்க. அப்புறம் நம்ம சமயக்காரர் அங்க வந்துட்டார். அப்புறம் தான் ஞாபகம் வருது, இப்படி ஒரு டாக்டர் நம்மளை தேடி வந்தானே, அவனை கழட்டி விட்டுட்டோமே, இத பத்தி அந்த அம்மாட்ட சொல்லலான்னு மேனாமினிக்க தேடிக்கிட்டு ஓடியாந்து இந்த மாதிரி ஒருத்த வந்தான், கழட்டி விட்டுட்டேன் அப்படின்னு பேசும்போது, டே மெதுவா பேசுற, ஆல்ரெடி அவன் உள்ள வந்துட்டான்டா அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஐயோ அவசரப்பட்டவனு புரியுது. அவர் இந்த ஏரியாவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. பெரிய டாக்டரை பார்த்ததும் சீல் செய்யப்பட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறார். இங்க நிறைய பேஷண்ட்டுக இறந்து போயிடுற
அப்படிங்கறதா செய்தி. அத பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றார். இதுக்கு முன்னாடியே அதற்காக சில டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, எதுவும் யாரும் கண்டுபிடிக்கல. உங்க மெத்தட் எல்லாம் ரொம்ப தப்பா இருக்குதுன்னு நம்ம பையன் சொல்லுவான். என் மெத்தட் பழமையானதாக இருக்கலாம், ஆனா இப்பவும் அதுதான் எஃபெக்டிவா இருக்கிறதா பெரிய டாக்டர் சொல்றாரு. இந்த நோக்கு வருவம் ஹிப்னடைஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டெக்னிக் எல்லாம் அவர் பயன்படுத்துற போல தெரியுது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேஷண்ட்டுகள்ல என் குடும்பம் மாதிரி அப்படி இப்படி சீனை போட்டு பேசி பாக்குறாரு. அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிற தம்பி அப்படின்னு ஒரு உட்காந்துட்டாப்ல. பெரிய டாக்டர் உட்காராரு. இந்த ஹிப்னடைஸ் பண்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை சுத்தமாக இல்லைன்னு சொன்னதும் இவர் கையில ஒரு வாட்ச் எடுத்து ஹிப்னடைஸ் பண்ணி காட்டுறேன் நிக்கிறாப்ல. எங்க பண்ணி காட்டுங்க பாப்போம். நம்மளால அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். 10 9 8 அப்படின்னு ஒண்ணுன்னு போவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா 3லயே டப்புன்னு ஒரு சொடக்கு போடுவாரு. அந்த வாட்சை கீழே விடுவாரு. வாட்சை பிடிக்க போவான் பாருங்க, அந்த நொடி மயங்கிட்டாங்க. எஸ், ஹிப்னடைஸ் ஆயிட்டான் போல. அப்படியே மயக்கத்துல இருந்தவன் மறுபடியும் சொடக்கு போட்ட பிறகுதான் முழிக்கிறான். அவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்திருக்கான். அப்புறம் தான் இந்த ஆளு ஹிப்னடைஸ் பண்ணிருக்கிறாப்ல அப்படிங்கறதையே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு அப்புறம் கோவப்படுறான். அப்புறம் நான் இப்பயே விசாரணையை தொடங்குறேன்னு எல்லாரையும் பார்க்கணுங்கிறாப்ல. அவன் கொண்டு வந்த அந்த லெட்டரை கூட படிக்காம அப்படியே தீயில போட்டு பொசிக்கிறாரு பெரிய டாக்டர். இப்ப பார்க்க போறது அந்த ரைட்டர் தான். அவர் அடிக்கடி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு இங்கிலீஷ்ல கேட்டுக்கிட்டே இருப்பாப்ல. ஷேடன் ஃப்ராடே அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்க, நான் வரேன் இவன் கிளம்பிடுறான். யாருக்குமே அர்த்தம் தெரியலன்னு புலம்பிட்டு இருக்கிறார் அவர். அவருக்கு குடும்பம் குட்டி எல்லாம் யாரும் இல்ல, எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா இந்த அம்மா சொல்லுது. அடுத்து ஒரு ஓவியரை பாக்குறதுக்கு போனா அந்த ஓவியர் ஏற்கனவே இவன் வர்றாப்புல காட்டுப்பகுதியில நிறைய ஓவியத்தை வரைஞ்சு வச்சிருக்கிறார். இவன் வருவானெல்லாம் அவருக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சதுன்னு தெரியல. அப்படித்தான் நடக்கிறத முன்கூட்டியே வரையக்கூடிய சக்தி இருக்குது. ஆனாலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அந்த அம்மா எடுத்து சொல்லுதுங்க. இதையெல்லாம் அவர் நம்புறாப்புல தெரியல. நம்ம ஹீரோ ஹிப்னடைஸ் செய்யப்பட்டு மயங்கி விழுந்தான்ல, அதை கூட இவர் ஓவியமா சிம்பாலிக்கா வரைஞ்சு வச்சிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி சுத்தி பார்த்துக்கிட்டே இன்னும் அடுத்துன்னு முன்னேறி போறாங்க. இந்த பக்கம் நிறைய ரூம் இருக்கு, இங்கிட்டலாம் யாரும் இல்லையான்னு கேட்க, ரொம்ப நாளா பொட்டி கடை கிடக்குது, நானே இந்த பக்கம் போக மாட்டேங்குது அந்த அம்மா. அப்புறம் அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாத்தையும் ஒரு மீட்டிங். இல்ல வேலை பார்க்கறவங்க இல்ல, இவங்க 3 பேருமே பேஷண்ட் தான் போல. அந்த இளவட்டம், அந்த சமயக்காரம்மா, இவங்க எல்லாரும் 3 பேருமே பேஷண்ட் தான். ஆக மொத்தம் 6 பேஷண்ட்டுங்க. இங்க சமயக்காரம்மாவோட நெத்தியில லைட் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு எப்படி அடிபட்டுச்சு அதை சொல்லுங்கன்னு கேட்டா வில்லத்தனமா சிரிக்குதுங்க. உடனே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிய டாக்டரை வந்து பிரச்சனை பண்றாரு. இங்க 7ஆவதா ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க யாரு அப்படின்னு பிரச்சனை பண்ண, பேரு நித்யா, ஆனா அவ பேஷண்ட் கிடையாது, அவ என் பொண்ணு அப்படிங்கிறாப்ல. யாரா இருந்தாலும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறான். சரி வாங்க காட்டுறேன்னு கூட்டு போறாரு. அவளுக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குதான், அடைச்சு வச்சிருக்காங்க, திறந்து விடுங்கன்னு பிரச்சனை பண்றாரு. சரின்னு திறந்து விட்டா உள்ள அந்த பொண்ணு எங்கன்னு பார்த்தா எஸ் அங்க நிக்கிறா. நித்யா நிக்கிறா. அவளை பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா நம்ம போய போறான். அந்த பொண்ணு அப்படியே செல்லையே சுத்திக்கிட்டு இருக்குது. இவனோட முகத்தை இன்னும் பார்க்கல. பக்கத்துல வந்தது, அப்பையும் முகத்தை பார்க்காம ஓங்கி ஒரு அடி, ஆளு மயங்கி விழுந்துட்டான். இவனுக்கு தேவைதாங்கிறாப்ல பெரிய டாக்டர் சிரிச்சிட்டு போற. அடுத்து ஒரு போட்டோக்கு பின்னாடி ஒரு ஓட்டையை போட்டு இவ இருக்கிறத யாரோ வாட்ச் பண்றாங்க போல தெரியுது. இவனை தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. வெளியில மலை இடி கொட்டிக்கிட்டு இருக்குது. துணைக்கு படுக்க சொல்லி இருக்கிறதா சமயக்காரர் வந்து படுக்க வர. எந்த துணையும் வேண்டாம், நீ இருக்கிறதா டிஸ்டர்பன்ஸ், இடத்த காலிபர்னு நம்ம ஆளு விரட்டி விடுறான். சரி உங்க விருப்பம்னு சொல்லிட்டு இவர் படுக்கிறதுக்கு எப்பவும் போல அவரோட ரூமுக்கு போயிட்டார். ஜன்னல் ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருக்குது. சரின்னு ஜன்னல் கதவை சாத்தலாமே நினைக்கிறேன். அப்புறம் அங்க ஏதோ ஒரு போட்டோவை கிழிச்சு போட்டாப்ல 2 துண்டு கிடைக்குதுங்க. இந்த 2 துண்டு பேப்பரை யார் இங்க வச்சிருக்காங்க என்னன்னு தெரியாம அதை எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் வெளியில பார்த்தா நாயை வச்சுக்கிட்டு செக்யூரிட்டி ஒருத்தன் சுத்தி திரியான். ஜன்னலை சாத்திட்டார். இன்னைக்கு ஃபுல்லா நடந்த சம்பவத்தை எல்லாம் இவர் ஒரு ரெக்கார்டிங்ல எடுத்து சேவ் பண்ணி ஒரு ரெக்கார்டர்ல சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இவங்க ஏதோ ஒன்னு மறைக்கிறாங்க, வைக்கிறாங்க, ஏதோ ஒன்னு பெருசா பண்றாங்க, நித்யாவை பத்தி பொய் சொல்றாங்க, இதையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு எழுதிட்டு இருக்கிறார். அப்புறம் ராத்திரி ஆன பிறகு சத்தமே இல்லாம அந்த ஏரியா பக்கம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி ஒரு வராண்டா பக்கம் கதவை திறந்துட்டு தான் உள்ள போனார். சுத்தி பார்த்துட்டு திரும்பி பார்த்தா கதவே இல்லாம மறுபடியும் அது அதே வராண்டாவா இருக்குது. இது எப்பரா சாத்தியம்னு இவருக்கு புரியப்படல. அப்புறம் பார்த்தா கதவு இருக்குதுங்க. அந்த ஒரு ஏரியா பக்கம் நானே போனது இல்லன்னு ஒரு அம்மா சொல்லுச்சுல்ல, அந்த கதவை தான் கவனிக்கிறார். கதவுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்கிறாப்ல இவருக்கு தோணுது. அதை எப்படியா கண்டுபிடிக்கணுமேன்னு அந்த கதவை திறக்கிறதுக்கு சாவி இருக்கா இல்ல பக்கத்துல இருக்கிற அந்த சுவரை எல்லாம் தடவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல. ஒரு இடத்துல கரெக்டா தடவி பார்த்து என்னடா கொஞ்சம் தடுப்பா இருக்குன்னு ஒரு அமுக்கமுக்குனா உள்ள இருந்து சாவி விழுதுங்க. சாவியை ஒளி வைப்பதற்கு ஒரு அற்புதமான இடம். அப்புறம் அந்த சாவி எடுத்து பூட்டி இருக்கிற அந்த கதவை திறக்கிற. கதவு திறந்துருச்சு. கீழே அப்படியே ஸ்டெப்பா போய்கிட்டு இருக்குது அண்டர் கிரவுண்ட்ல. சரின்னு அந்த அண்டர் கிரவுண்ட் பக்கம் போனா நிறைய செல் இருக்குதுங்க. அந்த செல்லுல ஒரு அம்மாவை ஒளிச்சு வச்சிருக்காங்க, அடைச்சு வச்சிருக்காங்க. யாரா இந்த அம்மான்னு கேட்டா இந்த அம்மா லட்சுமி. அந்த அண்ணன் தம்பிங்க மொத்தம் 5 பேர் நம்ம பேசணும்ல, 3 அண்ணங்க 2 தங்கச்சிங்கன்னு, அதுல நடு தங்கச்சி இவ. அவளை இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. இங்கேயே வந்த இங்க வராத போ போ அப்படின்னு விரட்டுறாங்க. அப்புறம் பக்கத்துல வந்ததும் இங்க நித்யானு ஒருத்தி இருப்பா, அவ ரொம்ப நல்லவ, அவளை காப்பாத்து, ஒரு நிமிஷம் என்கிட்ட வா அப்படின்னு காதை கேக்குதுங்க. சரி நீ இவரும் போய் காதை நீட்டுறான். அந்த அம்மா என்ன சொல்லுச்சுங்கிறத நமக்கு காட்டல. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கொலை சம்பவங்களை பத்தி சொல்லி இருக்கலாம், ஏன்னா விஷுவல நமக்கு அப்படி காட்டுறாங்க. நம்மால பதறி போய் அங்க இருந்து ஓடுறான். ஆனா ஓடும்போது லட்சுமி வில்லத்தனமா சிரிக்கிறத பார்த்தா இவ வில்லியா ஏதாவது பண்றாளான்னு இவன் மேல நமக்கு சந்தேகம். அப்புறம்
ஒரு வழியா கதவை சாத்திட்டு சாவி எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. சத்தம் கேட்டு செக்யூரிட்டி இந்த பக்கத்துல வர இவன் ஒளிஞ்சுக்கிறான். அப்புறம் அங்க இருந்து செக்யூரிட்டி போனதும் பெரிய டாக்டரோட ஆபீஸுக்கு போய் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு தேடி பார்க்கறான். தேடி பார்த்த வரைக்கும் எதுவும் கிடைச்சாப்ல தெரியல. துப்பாக்கி கூட அங்க இருக்குது. அதை தேடிக்கிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி உள்ள வந்துற டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. டேபிள் டிராயர்னு உருப்படியா எதுவும் கிடைக்கல. ஆனா இப்ப செக்யூரிட்டி போன பிறகு பார்த்தா கேட்டுக்கு அந்த டேபிளுக்கு கீழே ரகசியமா ஒரு டிரா இருக்குது. அதுல சில ஃபைல்ஸ் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டான். அதுக்குள்ள சத்தம் கேட்டு செக்யூரிட்டி இந்த பக்கத்துல வந்து பார்த்தா நம்ம பையன் அங்க இல்ல. ஆல்ரெடி அங்க இருந்து கிளம்பி தான் ரூமுக்கு வந்துட்டான் போல தெரியுது. ரூம்ல அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கறான். பார்த்தா எல்லாமே அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட ஃபைல் மாதிரி இருக்குது. நித்யாவை சம்பந்தப்பட்ட ஃபைல். நித்யாவுக்கு நிறைய இங்க டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட்ன்ற பேர்ல நிறைய கரண்ட் ஷாக் கொடுக்கறது, தண்ணியில போட்டு முக்குறது, மின்சாரத்தை பாய்ச்சறதுன்னு நிறைய கொடுமை நடக்குது போல. அதெல்லாம் படிச்சிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி அந்த பக்கத்துல நிப்பான். வேகமா போய் கதவை சாத்தி விட்டார். அப்புறம் கதவுக்கு இந்த பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி லாக் இல்ல கதவுல. சோ ஒரு பெரிய பர்னிச்சர் எடுத்து குறுக்க அண்டம் கொடுக்குறாப்ல. அப்புறம் மறுபடியும் நித்யாவை பாக்குறதுக்காக வந்து நிக்கிறார். என் வேலை போயிடும், திறந்துட மாட்டேன்னு சொல்லுவான். திறக்கலனாலும் வேலை போயிடும், திறந்து வர்றான்னு சொன்ன பிறகு ஒரு வழி இல்லாம ஒருத்தர் திறந்து வர்றாரு. நித்யாவை இப்போ நேருக்கு நேரா பகல்ல போய் பாக்குறாங்க. போன தடவை அடிக்க வந்தாப்ல இந்த தடவையும் ஓங்கி அடிக்க வரா. டப்புனு குறுக்கால கையை நிப்பாட்டுறான். கையை பிடிச்சிட்டான், நின்னுக்குச்சுங்க. அப்புறம் இவ பயன்படுத்துவால ஒரு நூலு. அந்த நூலை கையில கொடுக்க பொட்டிப்பாம்பா அடங்கிட்டா. முதல் தடவை அந்த செல்லை விட்டு வெளியில வரா. அவளுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்து அந்த ரூம்ல தங்க வைக்க சமயக்காரமா நல்லபடியா பாத்துக்குது, சீவி விடுது. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் பண்றேன், நான் வைக்கிறேன்னு அந்த அம்மா பேசுறதெல்லாம் பார்த்தா என்ன அதோ ஏதோ தெரியல. அதுக்குள்ள பெரிய டாக்டர் இங்க வராப்ல. யாரா அதெல்லாம் பண்ணதுன்னு கேட்க இந்த புதுசா வந்த டாக்டர் தான் பண்ணாருன்னு அங்க வேலை பாக்குறவங்க சொல்றாங்க. பொண்ணை பார்த்து தான் அவர் ஒரு மாதிரி மெர்சல் ஆகி நிக்கிறார். விரல கொடுத்தா அந்த குழந்தை விரல பிடிச்சிக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவருக்கு நல்ல மனநிலை கிடைக்கும். நீங்க அடைச்சு வைக்கிற அந்த செல்லுல இந்த மாதிரி ஒரு மன நிறைவோ மன நலனோ கிடைக்க வாய்ப்பே இல்ல. இனிமே இவ இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டாப்ல. அவர் ஒரு ஆனந்த கண்ணீரை வடிச்சிட்டு இருக்கிறார். இதுக்கு மத்தியில நம்ம மேனாமினிக்கு கதவை சாத்திட்டு பெரிய டாக்டர்கிட்ட வந்து இதுவரை இருந்த ஆட்களை நம்ம ஈஸியா சமாளிச்சு அமிச்சுட்டே இருந்தோம். ஆனா இவனை சமாளிக்கிறது கஷ்டம் போலியன்னு சொல்ல, இங்க பாரு நித்யாவோட மெமரியை மட்டும் அழிக்கிறதுக்கு நான் 5 வருஷம் கஷ்டப்பட்டேன். எல்லாத்தையும் மறந்தப்பதான் ஒரு பொட்டி பம்பா அடங்கி கிடக்குறா. எதையும் இழக்கிறதுக்கு தயாராக இல்ல அப்படின்றாரு பெரிய டாக்டர். அப்புறம் நாம எப்பவும் மீட் பண்ற இடத்துக்கு ராத்திரி வந்து சேருங்கன்னு கொஞ்சிட்டு போகுது அந்த அம்மா. கட் பண்ணி இப்ப பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல பார்த்தா நித்யாவை இங்க வந்து சேர்த்து விட்டது நித்யாவோட அத்தகாரி. நித்யாவோட அப்பா நடு அண்ணன்னு சொன்னல, இவங்க நடு அக்கான்னு சொன்னல. அப்ப முறை அத்தை மாதிரி தானே வருது. அவங்க குடும்ப பாரம்பரியத்தை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லி எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தான் பொண்ணை இந்த காப்பகத்துல தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாப்லையா. இந்த அம்மா பேர்ல இந்த நித்யா பேர்ல ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்குது. இவ பேர்ல ஒரு பெரிய பங்களாவும் இருக்குது. அங்க வச்சு இவளுக்கு வேண்டிய அளவு நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுங்க. அப்போ இந்த பெரிய டாக்டரை பத்தி நிறைய நியூஸ்ல வந்திருக்கும் போல. நிறைய ஆராய்ச்சி பண்றாரு, வைக்கிறாரு, மனநல பிரச்சனையை சரி பண்றாருன்ட்டு. சோ இந்த பெரிய டாக்டர் கிட்ட தான் பொண்ணை ஒப்படைக்கணும். தன் சொத்துக்கள் எல்லாத்துக்கும் பொண்ணு தான் முதலாளி. ஒரு பேஷண்ட்டை பாக்குறாப்ல இல்லாம தான் பொண்ணு மாதிரி அவர் பாத்துக்கணும். அப்புறம் அந்த பங்களாவையே ஒரு காப்பகமா மாத்தி அங்க தான் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும்லாம் நிறைய லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இவ்வளவு சொத்துக்கு அதிபதி அந்த பொண்ணு தான். அந்த பழைய போட்டோ எல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கு பழசு ஞாபகத்துக்கு வருது. இப்போ அதே மாதிரி ஞாபகத்துல டிராயரை திறந்தா உள்ள டைரி இல்ல. இவங்க அப்பா எழுதி வச்ச டைரி. அந்த பொண்ணோட அப்பா நடு அண்ணன் ஒரு டைரியில வச்சிருக்காரு. அந்த டைரி இல்ல, கேஸ் ஃபைல் இல்ல, எல்லாத்தையும் நம்ம போய் எடுத்துட்டாங்கிறத பெரிய டாக்டர் புரிஞ்சுக்கிறார். இந்த பக்கம் அதே சமயம் அந்த டைரி எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம ஹீரோ. அப்புறம் அந்த இளவட்ட வரான் இந்த பொண்ணை பாக்குறதுக்காக. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இதை நீ மிஸ் பண்ணிட்ட, இதோ நான் எடுத்து வச்சிருக்கிறேன்னு சின்ன உலக உருண்டை மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீ எப்பவுமே எனக்கு தானே சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே போறான். அவளும் வந்து பக்கத்துல உட்கார்றா. இங்க டைரியில தான் குடும்பத்தை பத்தி எல்லாம் அந்த நடு அண்ணன் எழுதி வச்சிருக்காருங்க. மொத்தம் 5 பேர் சொன்னல, இந்த குரூப் போட்டோல அந்த 5 பேரையும் பார்க்கலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட நம்ம நித்யா நடு அண்ணனோட பொண்ணு. அப்புறம் ஒரு பையனும் சின்ன பையனும் நிக்கிறான் பாருங்க. அந்த சின்ன பையன் நம்ம லட்சுமி நடு அக்கா, அந்த அக்காவோட பையன். அப்ப நம்ம நித்யாவுக்கு முறமாம முறை வரும்னு நினைக்கிறேன். இந்த குடும்பத்துல மூத்த அண்ணனுக்கு ஒரு கை விளங்கல, ஊனம். அடுத்த 2வது அண்ணன், அவருக்கு குழந்தை குட்டியே இல்லையா, இப்போ வரைக்கும் குழந்தை வர இல்ல. சோ அதனால குழந்தையும் இருக்கிற தெம்பாவும் இருக்கிற நடு அண்ணனுக்கு தம்புரான்கிற அவங்க பரம்பரை பட்டம் கொடுக்கப்படுது. அவர் தான் எல்லாத்தையும் கட்டியாளனுங்கிறாப்ல சொத்து பத்தம் அவருக்கு கொடுக்கப்படுது. இதுல இவங்க 2 பேருக்குமே விருப்பம் இல்ல. அந்த நடு அண்ணனுக்கு பிறந்தவதான் நம்ம நித்யா. பிறக்கும் போதே அம்மா இறந்து போயிட்டாங்க போல பிரசவத்துல, பாவம். அப்புறம் அப்பா தான் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறாரு, செய்யறாரு. குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணா வருதுன்னு அவருக்கு வருத்தம் தான். ஆனா அவளோட கை காலு அது நடக்கிற விதம் இதையெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஒரு பேனாவை தூக்கி எறிவாரு. அழகா டப்புன்னு கேட்ச் பண்ணும் அந்த பொண்ணு. நல்லா இருக்கே, பேசாம இவளுக்கு கலரிய சொல்லி கொடுக்கலாமேன்னு யோசிச்சு கலரி சொல்லி கொடுக்குறாருங்க. சின்ன வயசுல மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணா இருந்தாலும் அவ கலரிய ரொம்ப ஆர்வமாவே கத்துக்கிறா. கம்பு வச்சு சண்டை போறதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாரு. சூப்பர்ல, இதெல்லாம் பழைய கரை. இப்பயும் தம்புரான் அந்த கெத்தோட தான் இருக்கிறார். உடம்பையும் அந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறார். தம்புரானுக்கு செய்ய வேண்டிய சில முறைகள் எல்லாம் உண்டு போல. வருஷத்துக்கு ஒரு நாள் அதை செய்வாங்க. அந்த மாதிரி முறை செய்யறதுக்காக வரார். அவரோட உடம்புல நிறைய வெத்தலைகளை ஒட்டி வச்சு கையில கத்திய கொடுத்துருவாங்க. அந்த கத்தியை வச்சு அவர் கத்துக்கிட்ட கலையை வச்சு அழகா அவர் உடம்புல சொல்லிட்டி கத்திய சுத்துறாருங்க. எவ்வளவு சுத்தினாலும் அவரோட தோல்ல எங்கேயுமே கீறல் வரல, ரத்தம் வரல. ஆனா உடம்புல ஒட்டி இருக்கிற அந்த வெத்தலை எல்லாமே அருமையா அறுபட்டு கடைசியா ஒரு தடவை துள்ளு
சொல்லுவாரு பாருங்க, எல்லா வெத்தலையும் துண்டு துண்டா உடைஞ்சிடும். இதுல அருமையா கெத்து காட்டிட்டு இருப்பாப்ல. அதுல அன்னைங்கள்ல ஒருத்தன் எந்திரிச்சு, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, நீங்க உங்க பொண்ணுக்கு ஏதோ கலையெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, அவளை வர சொல்லுங்க, என்ன புடுங்குறான்னு பாப்போம், இவ்வளவு நாளா என்ன வித்தையை சொல்லி கொடுத்தீங்கன்னு பாப்போம்னு திமிரா பேசுறாரு. அதை பார்த்து கடைசி தங்கச்சி ரசிக்கிறா, சிரிக்கிறா வில்லத்தனமா. அவளும் வில்லிதான் போல. இவர் அந்த பொண்ணை இங்க இறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே யாரோ இவன் டைரியை படிக்கிறத விரும்பல, கவனிச்சிட்டு இருக்காங்க போல. இவன் அது தெரியாம டைரியவே படிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. யாரு? நம்ம லட்சுமி அக்கா தான். பொண்ணு அப்படியே ஏக்கி போய் 2 மண்பானையை உடப்பா பாருங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க. இதை பார்த்து அப்பாவுக்கு ஆனந்தம். அடுத்து அவங்க கத்துக்கிட்ட களரி வித்தையை காட்ட அதையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் வேணா மட்டும் பத்தாது, சண்டை போடணும் அப்படின்னு மறுபடியும் அந்த அண்ணங்கார பிரச்சனை பண்றான். சரின்னு அதுக்குன்னு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்க 2 பேருக்கு நடுவுல கம்பு சண்டை நடக்குது. நம்ம ஊர்ல சிலம்பம் மாதிரி அவங்க 2 சின்ன கம்புகளை வச்சுட்டு களரி சண்டையை தான் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. சூப்பரா சண்டை நடக்குதுங்க. சண்டையில லைட்டா அந்த ஆப்போசிட் பார்ட்டி சீட்டிங் பண்றான் போல. அதை பார்த்துட்டு நம்ம ஆளு டப்புன்னு அவங்க கிட்ட இருக்கிற கம்பை உடச்சு போட்டுட்டு, களரியில ரொம்ப முக்கியம் சீட்டிங் பண்ணக்கூடாது, எவன் சொன்னாலும் நீ அந்த சீட்டிங்கை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கம்பை உடச்சு போட்டு பொண்ணை கூட்டு போக, லட்சுமியும் தான் மருமகளை நினைச்சு ரொம்ப திருப்தியா சந்தோஷமா வராங்க. தான் பொண்ணை எப்படி இவரு சின்ன வயசுல இருந்து தனியாளா வளர்த்தாரு, வச்சாரு, பாசமா பாத்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. அவளுக்கு சவுண்டுனா ஆகாது, மலைனா ஆகாது, எப்பவுமே அப்பா அப்பான்னு அப்பாவே பாசமா தொங்கிக்கிட்டே இருப்பா. இங்க படிச்சிட்டு இருந்தப்போ திடுதுப்புன்னு பார்த்தா நம்ம பையன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டா, டைரியும் போயிடுச்சு. அப்ப நம்ம செக்யூரிட்டி தான் பார்த்துட்டு ஓடி போய் கையிலாங்களா அப்படி தூக்கி விடுறாரு. போதும் ஆயிடுச்சு இவனுக்கு. செக்யூரிட்டி இல்லைன்னா சாவ வேண்டியதான் போல. அப்புறம் தன்னோட ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்தா அங்க வேலை பார்க்குற ரூம் பாய் ஒருத்தவன் வீடையே அந்த ரூமையே கம்ப்ளீட்டா நோட்டை விட்டுட்டு போறத பார்த்துட்டு அவரோட ஐட்டங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறாரு. முக்கியமான ஐட்டங்கள் எதுவும் மிஸ் ஆனப்பல தெரியல. அப்புறம் நைட்டு இன்னைக்கு வர என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையும் ஒரு ரெக்கார்டர்ல போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாப்ல. பார்த்தா நம்ம நித்யா வந்து அங்க நிக்கிறா. இவங்கிட்ட தொட்டு பேசுறா. அப்புறம் அங்க இருந்து திரும்ப போயிடுறா. அங்க இருந்த போட்டோஸ் எல்லாம் இவன் காட்டுறான் போல. அந்த போட்டோ எல்லாம் கவனிக்கிறா. இவங்கிட்ட மட்டும் கொஞ்சம் சகஜமா நடந்துக்கிறாப்ல தெரியுது. அந்த போட்டோல இருக்கிற யாராவது உனக்கு ஞாபகம் வருதா, அந்த வீட்டுல என்ன நடந்தது ஞாபகம் வருதா, யார் இதை பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பேசும்போது அவனோட கையெடுத்து தான் தோல் மேல அந்த பொண்ணு வச்சுக்கும். அதே சமயம் மேனாமணிக்கு இங்கிட்டு வந்துடுறாங்க. இங்கதான் இருக்கிறா, கூட்டு போங்கன்னு சொன்னதும் சத்தம் இல்லாம கிளம்பிடுது அந்த பொண்ணு. ஏதாவது சொல்ல வந்தாலான்னு புரியல. அப்படி சொல்ல வந்தாலும் அவ சொல்ல வர நினைக்கிறத அவளால பேச முடியுமானும் புரியல. அவளை அங்க அமுச்சு வச்சுட்டு மேனாமணிக்கு நம்ம பயில மயக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பாக்குது. அவன் இதுலலாம் என்ன எதுவும் ஒண்ணும் புடிங்க முடியாது, இடத்த காலி பெருன்னு விரட்டி விட்டுருது. போனவ செக்யூரிட்டி கிட்ட ஏதோ சொல்லிட்டு போறா. இப்ப செக்யூரிட்டி என்ன பண்ண போறான்னு தெரியல. எதுக்குடா வம்புன்னு இப்போ நித்யாவோட கேஸ் ஃபைல மட்டும் ரொம்ப பத்திரமா ஒளிய வைக்கலாம்னு நினைக்கிறார். பெட்டிக்கு வைக்கலான்னு பார்த்தா பவர் கட் ஆகுதுங்க. சரி இவனா திருடுவான்னு முதுகுக்கு பின்னாடியே ஃபைல ஒளிய வச்சுக்கிறார். போன் பண்ணலான்னு போனா போன் லைன் கட் ஆகிருக்குது. யாரோ வயரை தூட்டுருக்காங்க போல. இவரே வயர்ல கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து மறுபடியும் ஆன் பண்ண முயற்சி பண்றாரு. அதுக்குள்ள பவர் வந்துருச்சு. அப்புறம் சமயக்காரர்கிட்ட இருந்த ஒரு டார்ச் லைட் ஆட்டையை போட்டு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கிறார். அங்க நிறைய நாய்களை வளர்த்துட்டு இருக்காங்க போல. அந்த நாய் எல்லாத்தையும் ராத்திரி அவுத்து விட்டாங்க. இவர் சுத்தியும் முத்தியும் ஏதாவது வேவு பார்க்க போலான்னு பார்த்தா நாய்கள் எல்லாம் ரவுண்டு கட்டி நிக்குதுங்க. ஓவியர் வேற ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நாயை பார்த்து பயந்து நம்மால் தெரிச்சு ஓடுறதும், நாய்கள் விரட்டுறதும், அதுக்காக ஒரு மரத்துக்கு மேல ஒரு ஒளிஞ்சுக்கிறதும், அப்புறம் இறங்கும் போது நாய் சவுண்டு கேட்டு மறுபடியும் விரட்டி வர்றதும், இப்படி பல கூத்து நடக்குதுங்க. நாயை கிட்ட பயந்துகிட்டு அவர் போராடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல தப்பிக்க முயற்சி பண்ணும்போது யாரோ சுடுறான் ஒரு செக்யூரிட்டி. ஆள் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறாரு நாய்களுக்கு மத்தியில. அதையே ஓவியமா இந்த பக்கத்துல நம்ம ஓவியர் வரைஞ்சு வச்சிருக்காரு. ஆனா அடுத்த நாள் காலையில தெளியும் போது பார்த்தா சமயக்காரன் நிக்கிறான். என்னடா சார், ராத்திரி நீங்க ஏதோ ஒரு பொண மாதிரி உங்களை அந்த செக்யூரிட்டி இழுத்துட்டு வந்தா செத்து போயிட்டீங்க தான் நினைச்சேன், பார்த்தா உயிரோட இருக்கிறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல போலயே அப்படின்னு ஊசி போடுறாங்க. பின்னாடியே ஃபைல ஒரு சொறி வச்சிருந்தாப்ல. அந்த ஃபைல் எங்கன்னு பார்த்தா இல்ல, தூக்கிட்டாங்க போல ஃபைல. எதுக்கு சார் தேவையெல்லாம் பிரச்சனை பண்றீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கூட போலீஸுமே இவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு இவங்க சொல்றதை தான் செய்யும். இதுக்கு முன்னாடி வந்த டாக்டர்ஸ் மாதிரி பணத்தை வாங்கிட்டு கேட்கிற இடத்துல கையெழுத்து போட்டு பொழைக்கிற வழியை பாருங்கன்னு சமயக்காரர் அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிறார். நாம போய் குளிக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு இப்ப கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் சுதந்திரமா செல்ல விட்டு வெளியில வருது. ஜாலியா இருக்குது. கண்ணாடி கூண்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறத நம்ம பைய தூரமா இருந்து கவனிக்கிறாங்க. பாரு, சின்ன வயசுல இருந்து அவங்க 2 பேரும் பழகிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே அவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உசுரு. அவங்க 2 பேருக்கு செட் ஆகும். அவனும் அவளை இழக்கிறதுக்கு தயாராக இல்ல. குறுக்க யார் வந்தாலும் அவன் வெட்டுவான் பாத்துக்க அப்படின்னு ஒரு வாணிங்க போறாப்ல. இவனும் அந்த பொண்ணை போய் பாக்குறான், பேசுறான். அந்த பொண்ணு பதிலுக்கு பேசுறாப்ல தெரியல. ஆனாலும் அவனை விட்டுட்டு போறாப்லையும் தெரியல. வாய்ப்பு கிடைக்கும் போது அவனை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அவனோட சட்டையில இருக்கிற ஒரு நூலை அழகா சுருட்டி இழுத்துக்கிட்டே போறத கவனிக்கலாம். அவனும் அதை உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கிறான். ஆனா நடுவுல நம்ம இளவட்ட வந்து நூலை கட் பண்ணி விட்டுவிட்டு அவ எந்து என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு மறைச்சிட்டு போறான் இளவட்டம். ராத்திரி குளிர் காஞ்சிட்டு இருக்கும் போது டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாப்ல. அலையா விருந்தாலியா எங்கேயோ ஒரு ஓனாய் வந்திருக்கு அந்த ஏரியா பக்கம், ஒரு நரி. அதை வேட்டையாடுறதுக்காக துப்பாக்கி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. நீயும் அலையா விருந்தாளி தானே, பார்த்து பத்திரமா இருந்துக்கணும் ஒரு வாணிங்கையும் போட்டு போறாப்ல.
அப்புறம் நம்ம பையன் ரூமுக்கு வராங்க. ரூம்ல இவன் தூங்கிட்டு இருக்கான். வேற யாரோ ரூம் பக்கம் வராங்க. ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டு ஒரு பிட்டை போட்டு போறாங்க. இவன் அடுத்த நாள் காலையில முழிக்கும் போது கீழே கிடக்கிற இந்த பேப்பரை கவனிக்கிறான். ஏற்கனவே இவங்கிட்ட 2 பிட்டு பேப்பர் இருக்குது. அதோட சேர்த்து இதையும் போட்டலான்னு நினைக்கிறான். இந்த பேப்பரை கிழிச்சு போட்டது நீதானே அந்த ஓவியர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவான். அங்க இருக்கிற ஓவியங்கள் எல்லாத்தையும் வீசி எறிவான். ஆனா ஓவியர் ஒன்னும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அங்க இருந்து இவன் கிளம்பிடுறாங்க. ஓவியர் வரைஞ்சிருக்கிற ஓவியம் இவங்க 2 பேரும் அந்த கூண்டுக்குள்ள ஒன்னா இருக்கிறாங்கிறப்பல ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்கான். அதுவும் நடந்திருக்கு தான் செய்யுது. இல்ல இனிதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு கூண்டுக்குள்ள இருக்கிறா. மழை பெய்ய ஆரம்பிக்க இவன் அந்த கூண்டுக்குள்ள போயிடுறான். 2 பேரும் ஜாலியா இருக்கிறாங்க. இதைத்தான் ஒரு ஓவியமா வரைஞ்சிருக்காரு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அந்த பொண்ணு கூட ஏதோ நல்லபடியா லவ் பண்ணிட்டு செட்டில் ஆகிற ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மலையில ஆடுறது நல்லா இருக்கும், வாங்க நனைங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் நனைய வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை பொறுக்காம மேனாமிரிக்கு வந்து அந்த பொண்ணை இழுத்துட்டு போக பார்க்க புலின்னு ஒரு அற விட்டு இருப்பான். அற வாங்கினவ பெரிய டாக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. அவனை ஏதாவது பண்றியா இல்லையா அப்படின்னு சத்தம் போடுறா. நான் பாத்துக்கிறேன்ட்டாரு பெரிய டாக்டர். அப்புறம் மலையில நனைஞ்சவங்க எல்லாத்துக்கும் நல்லா தொடச்சு விட்டு அவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அப்பாவும் இதே மாதிரி உனக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்னு இவன் கேட்பான். பிளாஷ்பேக்ல பார்த்தா எஸ், அப்பாவும் நனைஞ்சு போன இவளோட முடியை எப்படிதான் தொடச்சிடுவாரு செய்வாரு. சரி உங்க அப்பாவை யாராவது என்ன பண்ணாங்க, யாரு கொண்டா அப்படின்னு கேட்கும்போது அவ தலைமுடியை பிச்சுக்கிட்டு அங்கங்க ஓட ஆரம்பிக்கிறா. பிளாஷ்பேக்ல பார்த்தா பிளாஷ்பேக்ல அத்தை பையன் மேல இவளுக்கு ரொம்ப உசுறு. அந்த அத்தை பையனை பொலிர்னு அந்த 2வது அண்ணன் ஒரு அற விடுவான். அந்த 5 பேர்ல கடைசி தங்கச்சியும் தலையில அடிச்சு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இந்த மென்டலை தள்ளிட்டு போங்க, தூக்கிட்டு போங்கன்னு. இவனும் மனதளவில் ஏதாவது பிரச்சனை இருக்குதோ என்னவோ தெரியல. லட்சுமியோட பையன் லட்சுமி இல்லாதப்போ இந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க. எப்படியா நீ அடிக்கலாம்னு இவளுக்கு கோவம் வந்து ஓடி போய் அந்த ஆளோட கையை போட்டு கடிச்சு வச்சிடறா. அவ்வளவு பாசம் மாமன் மேல. அதை பார்த்துட்டு மாமனும் சந்தோஷப்படுவான். ஆனா ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போய் அடிக்கடி அடைச்சு போட்டுறாங்க. இவனும் தன்னந்தனியாவே தனக்காக பேசிட்டு இருப்பான் போல. இந்த பக்கம் அப்பாவை பத்தியோ பழச பத்தியோ கேட்கும்போது அவ யோசிக்கும் போது அந்த கடைசி நாள் ஞாபகத்துக்கு வருதுங்க. இவளோட அந்த இமை முடி விழுந்திருக்கும் போல. எப்பெல்லாம் விழுகுதோ அதெல்லாம் அப்பாட்ட கொண்டு வந்து கொடு அப்படின்னு அப்பா சொல்லியிருப்பார் போல. அதனால பாசமா கொண்டு வந்து காக்க ஏற்கனவே இங்க தகராறு ஓடிக்கிட்டு இருக்குது, நீ வேற போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டார். இதனால கோச்சுக்கிட்டு அவ போய் உட்காந்துக்கிட்டா. இங்க சண்டை தீவிரமாகுதுங்க. திடீர்னு ஒரு கட்டத்துல பார்த்தா மூத்த அண்ணன் ஒரு கை தான் வேலை செய்யும், அதை வச்சுக்கிட்டு நெஞ்சிலேயே கத்திய இறக்கிட்டாப்ல. அண்ணங்காரன் பிடிச்சு தள்ளி விடுறான். சம்பவ இடத்துல அவர் செத்து போறார். தான் பொண்ணை பார்த்துட்டு வருத்தப்படுறார். பொண்ணோட நிலைமை என்ன ஆக போகுதோன்னு. பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் பிடிபடல. அப்பா பக்கத்திலே போய் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கா. பெரிய அண்ணன் என்ன பிளான் பண்றாப்லனா இந்த கொலைப்பலிய லட்சுமியோட பையன் நம்ம நித்யாவோட மாமன் முறை அவன் மேல அந்த பைத்தியத்தின் மேல பழிய போட்டுடலாம் அப்படின்னு ஸ்கெட்ச் போடுறாங்க. இந்த பொண்ணு பொறுக்காம அங்க ஓடி போய் அவங்களை அடிக்க போக பதிலுக்கு அவங்க அடிச்சிருப்பாங்க போல. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அழுகுறா, கதறி கதறி அழுகுறா. ஆதோ சொல்லிட்டு இருக்காரு நம்ம டாக்டர். அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட கண்டிப்பா அந்த பெரிய டாக்டரும் அப்பனா இருக்க முடியாது, நீயும் பொண்ணு அவங்க கிட்ட நடிக்கணும்னு அவசியம் இல்ல, இருக்கணும்னு அவசியம் இல்ல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒன்று நான் இங்க இருந்து கூட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல இதையெல்லாம் அந்த இளவட்டம் கவனிச்சிட்டு இருக்கான். இந்த பொண்ணு சத்தம்லாம் படுத்துட்டு இருக்கும்போது நம்ம இளவட்டம் வந்து அவளை கரெக்ட் பண்ண முயற்சி பண்றாரு. என்னடா கூட்டு போய் வப்பேன்னு ஏதோ பேசிட்டு இருக்கிற, அதெல்லாம் நடக்காது, என் பொண்ணவ அப்படின்னு பெரிய டாக்டர் மிரட்டுறாப்ல. இதுக்கு மத்தியில அந்த இளவட்டம் கையில கத்திய வச்சுக்கிட்டு கழுத்து அறுத்து விட்டுருவேன், இவன் எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சமயக்கட்டுல இருந்து கத்திய தூக்கிட்டான் போல. பெரிய டாக்டர் வர்றாரு. முடிஞ்சா குத்துரா குத்துரா பாப்போம்னு இந்த மேனாமினிக்கு வேற சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பொறுமையா போய் அவன் கழுத்து அறுக்கிறதுக்குள்ள பக்கத்துல நெருங்கி போய் பிடிக்க பாக்குறாரு. கரெக்டா கழுத்துல லைட்டா ஒரு கீரலை தான் போட்டிருக்கும். அப்புறம் ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு பொண்ணை காப்பாத்தியாச்சு. அதுக்குள்ள பெரிய டாக்டர் அந்த பையனை போட்டு எத்துன்னு எத்துறாரு. யோ இவனும் உன்னோட பேஷண்ட் தான்யா, ஏன் இந்த மாதிரி எத்துற, ஒரு டாக்டர் மாதிரி நடந்துக்கையா அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. பாரு இது என் ஹாஸ்பிட்டல், இவங்கெல்லாம் என் பேஷண்ட், நான் சொல்றதான் சட்டம் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காப்ல. போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் முதலுதவி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார். நல்லா தூங்குமானு தூங்க வைக்கிறார். அப்புறம் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு பொட்டி படிக்க கட்டிட்டு நித்யாவா கிளம்பலான்னு இங்க வந்து நின்னா நித்யா அங்க இல்ல. என்னடான்னு பார்த்தா நித்யாவை பேக் பண்றாங்களான்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பிட்டு பேப்பர் கிடக்குது. இந்த மாதிரி இவனுக்கு மொத்தம் 3 பிட்டு பேப்பர் கிடைக்கும். எல்லா பிட்டு பேப்பரையும் ஒன்னு சேர்த்து பார்த்தா சவப்பெட்டி ஒன்னு இருக்குதுங்க. சவப்பெட்டிக்குள்ள யாரையோ போடுறாப்ல ஒண்ணு. எஸ், இந்த பெரிய டாக்டர் சவப்பெட்டிகளுக்குள்ள கூட இந்த மாதிரி பேஷண்ட்டுகளை அடைச்சு வச்சு கேட்டா ட்ரீட் பண்ணணும்னு சொல்லுவார் போல. அதையெல்லாம் பார்த்தது இவன் ஷாக் ஆயிட்டான். நித்யாவை காணோம் நித்யா காணோம்னு சமயக்காரமா வேற வருது. இவன் சரி நம்ம லட்சுமியை போய் பார்க்கலாமே என்ன, அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிற அந்த லட்சுமியை பார்க்கறதுக்காக போறாங்க. எங்க தேடி பார்த்தாலும் லட்சுமி இல்ல. ஆனா திடீர்னு எதுக்கு வந்தவன் நித்யாங்கன்னு கேட்க இல்லன்னு சொன்னதும் கழுத்தை பிடிச்சு ஒரே தூக்கி எல்லாத்துக்கும் நீதான் காரணம் எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அழுதுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்னும் பிடிபடலங்க. எங்கயா நித்யா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கார் அங்க இருந்து போகுது. உடனே காருக்கு பின்னாடி பைத்திய மாதிரி இவன் விரட்டிக்கிட்டு இருக்கான், வெறியோட விரட்டிக்கிட்டு இருக்கான். டாக்டர் எல்லாம் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கிற. காரு கண்ணா பின்னான்னு போய்கிட்டு இருக்க இவன் குறுக்கால வந்து ஒரு வழியா வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த எலவட்டர் தான் இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க போல. அந்த பொண்ணு இல்ல. அந்த வகையில இவருக்கு சந்தோஷம். திரும்ப இங்க வந்து சேர்றதுக்கே நைட் ஆயிடுதுங்க. வந்து பார்த்தா அந்த கன்னியாஸ்திரி என்னென்னமோ பேசுது, மரணம்னு ஏதோ பேசுது, சமயக்காரமா என்னமோ பேசுது. அப்புறம் ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. நமக்கு ஒன்னும் பிரிபடல. அப்புறம் அந்த எழுத்தாளர் இங்கேயோ ஒரு பக்கம் ஓட பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இவரும் போறாரு. ஒரு மாடிப்படியை காமிச்சிட்டு இதுக்கு மேல போ, உன் நிழல கூட நீ நம்பாத அப்படிங்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம மேனாமினிக்கு அவகிட்ட இருக்கிற நித்யா சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அழிக்க பாக்குறா. அங்க இருக்கிற சில போட்டோஸை பார்த்துட்டு சமயக்காரரை மிரண்டு போறாரு. என்னங்க இதெல்லாம்
அப்படின்னு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைன்னு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சமயக்காரமா இந்த பக்கம் கையில ஒரு பூட்டு சாவியோட வருது. என்னையா பண்ண போறான்னு பார்த்தா இவங்களை உள்ள வச்சு கதவுல தாழ்பா போட்டு மூடிட்டாங்க. அப்புறம் இவர் ஒரு மேல இருக்கிற கதவை காமிச்சிட்டு நில நம்பாத அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறார். இவனும் சரின்னு மேல போறான். மேல போனா எதுக்க கையில கத்தியை சொல்லிட்டுக்கிட்டு செக்யூரிட்டி அப்படியே ஸ்டைலா வருவாப்ல. நம்மால பயப்படாம நேரா போறார். சொல்லட்டின அந்த கத்தியை பிடிங்க அப்படியே கழுத்துல ஒரு சொருகு. அவ்வளவுதான். சம்பவ இடத்திலேயே செக்யூரிட்டி செத்து போயிட்டான். அப்புறம் முன்னாடி ஒரு கண்ணாடி வழியா பார்த்தா நிறைய இங்க சவப்பெட்டிகள் இருக்குது. ஒரு ரிசர்ச் ரூம் மாதிரி இருக்குது. அதோட கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. கையை வெளியில எடுக்க முடியாத மாதிரி ஒரு சட்டையை போட்டு வச்சு உட்கார வச்சிருக்காங்க நாற்காலியில. அதை அவுத்து விடலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கண்ணுல ஏதோ ஒரு பயத்தை பார்த்துட்டு இவனும் உஷாராறதுக்குள்ள அடிச்சு போட்டு அவன் கைய காலை கட்டி போட்டு கரண்ட் ஷாக் கொடுக்கறதுக்காக எப்படி தொங்க விட்டுருக்கான்னு பாருங்க. இவனோட பார்வைக்கு அங்க 3-4 டாக்டர் இருக்கிறாப்ல தெரியுது. பாரு, என் ஆனந்தம் அவதான், என்னோட செல்ல குழந்தை அவதான், எனக்கு எல்லாமே அவதான். அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போக பாக்குறியா? அவளோட மெமரியில இருந்து பழசெல்லாம் அழிக்கிறதுக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் தெரியுமா? உன்னையும் ஒண்ணும் இல்லாம ஆக்குறேன்னு சொல்லி கரண்ட் ஷாக் கொடுத்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற. இவ எங்கடான்னு பார்த்தா இவளை சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்காப்ல. அடுத்து உனக்கு அவளை தாண்டி எல்லாம் முடிய போதுன்னு பெருசா ஒரு கரண்ட் ஷாக் கொடுத்தான்னா எல்லாத்தையும் மறந்து விடுவான் போல. அந்த மாதிரி பண்ண போற அந்த நொடி சவப்பெட்டியோட கதவை உடைச்சுக்கிட்டு களரிய கத்துக்கிட்டவல்ல எப்படி வந்து நிக்கிறான்னு பாருங்க. அந்த நொடி இப்படி ரியாக்ட் பண்ணணும் அவளுக்கு தோணி இருக்குது. காலை தூக்கி நிக்கிறா, வேற லெவல்ல இருக்கும். ஓங்கி ஒரு அடி அடிச்சு போட்டு அங்க கிடக்கிற நாற்காலியில தன் கைகளை கட்டி போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸையும் அறுத்து போட்டா. அப்புறம் ஓடியாந்து கட்டி போடப்பட்டிருக்கிற இவனோட கை ஒரு காலை அவுத்து விட்டாங்க. அதுக்குள்ள பின்னாடி இருந்து வந்தவர் ஓங்கி ஒரு அடி அடிக்க போக நித்யாவை தள்ளி விட்டுட்டு அதை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப அருமையா பிளாக் பண்றான். அருமையா பிளாக் பண்ணி அவரோட ஒரு காலோட கட்டையும் அவுத்த பிறகு கை சண்டை கால் சண்டை எல்லாம் போடுறாப்ல. கையை அவுக்க முயற்சி பண்ணும்போது இவன் அடிக்க வர நித்யா உள்ள வந்து ஹெல்ப் பண்றான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த பயல போட்டு பொலன்னு பொலக்குறாங்க பெரிய டாக்டர். அப்பயும் பெரிய டாக்டர் அடங்கலையே. இவளும் முடிஞ்சளவு களரி வித்தை எல்லாம் காமிச்சு அடிக்க போனா அவன் தூக்கி எறிஞ்சிட்டான் அவளை. ஒரு கட்டத்துல பதிலுக்கு அதே மாதிரி நான் தூக்கி எறிகிறேன்னு தூக்கி எறிஞ்சவன் நரசிம்மர் இரண்யகசிபுவை தான் தொடையில வச்சு எப்படி கொலை பண்ணுவார் அந்த மாதிரி பொசிஷன்ல வச்சு தலையை மட்டும் அப்படி கழுத்தை மட்டும் ஒரு மாதிரி திருக்கி போட்டான். பெரிய டாக்டரோட சோலி முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியலங்க. அப்புறம் நித்யாவை கூட்டிட்டு சத்தமே இல்லாம அவர் கிளம்புற. அடுத்த நாள் காலையில பார்த்தா புது கேரக்டர் ஒண்ணு தலையில தொப்பியை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு கிளம்பி வருது. கூடவே ஒரு அசிஸ்டன்ட் வராரு. ஒரு போலீஸ் போல தெரியுது அவர். நாங்க இந்த மாதிரி பிசியாட்ரிக் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வரவனு வந்து நிக்கிறாங்க. வாங்க சார்னு மேனாமணிக்கு கூட்டு போறாங்க. போற வழியில எல்லாம் இவரும் அங்க எங்கே கொஞ்சம் சந்தேக பார்வையிலேயே பார்த்துட்டு போறார். பெரிய டாக்டர்கிட்ட கூட்டு வரேன்னு மேனாமணிக்கு கூட்டு வரா. என்னடா பெரிய டாக்டர் செத்து போயிருப்பாருன்னு பார்த்தா இல்ல, கழுத்து திருகி இருந்தாலும் கழுத்துல கட்ட போட்டு இருந்தான் செஞ்சிருக்கிற. இவங்களும் சீல் செய்யப்பட்ட ஒரு லெட்டரோட வராங்க. சென்னையில ஹெட் ஆபீஸ்ல இருந்து வரோம். இவர் தான் டாக்டர் M.K. நாயர், ஹெட் ஆஃப் சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் அறிமுகப்படுத்துறாப்ல. எது நாயர் நீங்களா? அப்ப இவ்வளவு காலமா இங்க இருந்தவன் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்க எல்லாருக்கும் குழப்பமா இருக்குதுங்க. நடந்த கதையெல்லாம் சொன்னதும் அவங்களுக்கு எல்லாம் அறிவில்ல, நீ டாக்டர் தானே என்ன அப்படின்னு சத்தம் போறாப்ல. என் பேரை பயன்படுத்தி ஒருத்தங்க வந்து ஒரு பொண்ணை கூட்டு போயிருக்கான். ஒரு ஐடி ஒரு போட்டோ ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லாம் முழிக்கிறாங்க. நம்ம மேனாமணிக்கு மட்டும் ஒரு நிமிஷம் வாங்கன்னு கூட்டு போறாங்க. எங்க கூட்டு போறாங்கன்னா அந்த ஓவியரோட ரூமுக்கு தான். ஓவியரோட ரூம்ல பார்த்தா செவத்துல அத்தாந்தண்டியா நாயரோட போட்டோ வரைஞ்சு வச்சிருக்காப்ல. இவனான்னு பார்த்து செம டென்ஷன் ஆகுறாரு நம்ம பிரகாஷ்ராஜ். இன்னையா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நாயர்ங்கிற பேர்ல இங்க வந்து நித்யாவை கூட்டிட்டு போனான்ல, இவனோட பேரு வினயனா. 5 நாளைக்கு முன்னாடி நம்ம நாயர் சென்னையில வச்சிருக்கிற அவரோட மனநல காப்பகத்தோட தலைமையகம் அங்க இருந்து தப்பி போன ஒரு மனநோயாளின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போறார். அது மட்டும் இல்ல, நித்யாவை சின்ன வயசுல நித்யா கூடயே வளர்ந்த அந்த பையனும் இவன் தான். நித்யாவோட அத்தை பையன், நித்யாவோட மொரா மாமன் இவன் தான். நம்ம லட்சுமின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அந்த லட்சுமி பையனும் இவங்க தான். கலரிய இவனுக்கும் சொல்லி கொடுத்திருப்பாப்ல நம்ம நடு அண்ணன். அப்புறம் சார் இந்த தொப்பி இந்த பெட்டி இந்த கோட்டு இது எல்லாமே அந்த ஆளு பயன்படுத்துறதா சார்னு கொண்டு வந்து கொடுக்க, டே இது எல்லாம் என்னோடதுரா, மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு இங்க வந்திருக்கான்டா அப்படிங்கிறாப்ல. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லையா? பேப்பர்ல கொட்ட இடத்துல ஃப்ரண்ட்ல அதை பத்தி ஒரு நியூஸ் வந்ததேன்னு சொல்லும்போது இவ கவனிக்கிறா. அன்னைக்கு பேப்பர் வந்திருக்கும், ஆனா பேப்பரை படிக்காம மொத்தத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு போயிருப்பா நம்ம மேனாமணிக்கு. அந்த பேப்பர்ல அவரோட போட்டோ போட்டு வந்திருக்குது. அப்ப யாராவது படிச்சிருந்தா கூட நம்ம ஆளு மாட்டிருப்பான். மாட்டல. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அடிக்கடி டெலியூஷன்ஸ் வருமா, இல்லாதது இருக்கிறாப்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா படத்துல பாத்திருப்பீங்கல்ல, கதவு வழியா உள்ள வருவான் ஒரு வராண்டாக்குள்ள. வராண்டா பார்த்தா ஃபுல்லா கதவே இல்லாத மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தாலும் கதவு இல்லாம ஒரு நொடி தோணும். அந்த பிரச்சனை அவங்க கிட்ட இருக்கு. அடுத்து ஹலூசினேஷன். இவன் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பெட்டு பேப்பரை கொண்டு வந்து போட்டு போனாங்கல்ல ஒரு போட்டோவை, அதை போட்டதே இவன் தான். அப்புறம் பேரனோயா அஜிடேஷன் பிரச்சனைகளும் உண்டு. அன்னைக்கு தண்ணிக்குள்ள இவனை யாரோ தள்ளி விட்டுருவாங்க. அந்த டைரியும் அழிஞ்சு போயிருக்கும். உண்மையிலேயே அங்க யாருமே தள்ளி விடல. இவன் தான் டைரியை போட்டுட்டு இவனும் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். அப்புறம் தனக்குத்தானே காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியாதியும் அவனுக்கு உண்டா. லட்சுமியை பார்க்க போறதா அண்டர் கிரவுண்டுக்கு அடிக்கடி போவான்ல, லட்சுமி அம்மா கூட கழுத்தை பிடிச்சி இவனை தூக்குனாப்புல இது பண்ணாங்கல்ல, பார்த்தா அது எல்லாம் இவனா செல்ஃபா பண்ணிக்கிட்டது. இறந்து போனவங்களை கூட பேசுவாண்டாவன் அப்படின்னு சொல்றாரு. எஸ், தன்னோட அம்மா லட்சுமி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து
இறந்து போனது கூட தெரியாம அவங்களே தங்கிட்ட பேசுறாப்ல நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனநோயும் இவங்கிட்ட இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த அறிகுறிகள் மொத்தத்துக்கும் அவங்க வச்சிருக்கிற பேரு ஷினோஃபெரினியா, இந்த வியாதியோட பேரா. நீ ஒரு டாக்டர், இத கூட கண்டுபிடிக்க தெரியல, நீங்க எல்லாம் என்னையா டாக்டர்னு தட்டம் போட ஆரம்பிக்க, சார் உங்ககிட்ட இருந்து தப்பி வந்தவன் இவ்வளவு குத்த பண்ணிருக்கான், ஏன் மேல பழிய போறதை விட்டுவிட்டு தப்ப நீங்களும் ஏத்துக்கணுங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுறாரு. அதெல்லாம் சரிதான் ராசா, யார் மேல பழி போடணுங்கிறத அப்புறம் யோசிப்போம். ஆனா நீ இருக்கிற இந்த பங்களா, சுத்துமுட்டு இருக்கிற இந்த 500 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி, இது மொத்தத்துக்கும் ஓனரு அவளே போயிட்டான்னா இது எதுவும் உனக்கு கிடைக்காது, எதையும் நீ அனுபவிக்க முடியாது, எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு போக வேண்டியதான். கவர்மெண்ட் மொத்தத்தையும் கண்காணிக்கிறதுக்கு தன் பார்வைக்கு கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நீ அம்போ தாண்டி அப்படின்னு பேச அவன் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த பொண்ணை காப்பாத்திட்டு போயிருக்கான்ல அந்த முறப்பையன், அவன் சாதாரண ஆள் இல்ல, இது வரைக்கும் 3 கொலை அவன் பண்ணிருக்கானா. இதை கேட்ட எல்லாருக்கும் இன்னும் ஷாக் ஆகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல நடு அண்ணனை கத்தியால குத்தி கொல்லுவாங்கல்ல, அடுத்து நித்யாவையும் பிடிச்சி கீழே தள்ளிடுவாங்க. ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருந்த இவனை அந்த கடைசி தங்கச்சி தான் திறந்து விடுவா, ஏன்னா இவன் மேல பழிய போடுறதுக்காக, கொலைப்பழிய போடுறதுக்காக. ஆனா நித்யாவை அடிச்சதை பார்த்ததும் இவனுக்கு பயங்கர கோவம் வந்து கொலை வெறி ஆயிடுது. அந்த வெறியில அந்த 2வது அண்ணனை ஓட விரட்டி கிடைச்சதை வச்சு குத்தி வர்மக்கலை மாதிரி நிறைய கத்து வச்சிருக்கான் போல. அந்த வித்தையெல்லாம் காட்டி செவத்துல ஆணிய தொங்க விடுறாப்புல, ட்ரெஸ் தொங்க விடுறாப்புல தொங்க விட்டாங்க. அடுத்து அந்த கடைசி தங்கச்சி அவ தலைமுடிய சுத்தி புடனைக்கு பின்னாடி ஓங்கி ஒரு குத்து, அவ்வளவுதான், தண்ணிக்குள்ள விழுந்து அவளோட ஜோலியும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மூத்த அண்ணன் அந்த ஆளு விறுவிறுன்னு ரூம் பக்கம் போக பின்னாடியே விரட்டிக்கிட்டு இவனும் போவான். பார்த்தா பின்னாடி இருந்தவர் தான். இவன் அடிக்க போனா எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அவனையே அடிச்சு தள்ளி விடுறாரு. ஒத்த கையில இருந்தாலும் அவரும் வித்தைகளுக்கெல்லாம் சொந்தக்காரரா இருக்கிறார். பதிலுக்கு நம்மாலும் பின்னாடி சிம்பிளை வச்சுக்கிட்டு ஒத்த கையிலேயே சண்டை போட்டுட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது வர்மக்கலை மாதிரி குத்துன்னு குத்தி ஒரு கட்டத்துல அந்த பெரிய அண்ணனையும் கொண்டு போட்டான். அப்புறம் லட்சுமி வந்து பார்க்கும்போது எல்லாம் செத்து போய் கிடக்குறாங்க. ஒரு ரூம்ல மட்டும் என்ன நடக்குன்னு நம்ம காட்டல, ஏன்னா அந்த ரூமுக்குள்ள இருந்தது லட்சுமியோட பையன். இவன் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்குது. ஆனா ஏன் பண்ணாங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கல, தெரியல. இப்படித்தான் அவன் அவ்வளவு கொலைகளை பண்ணிருக்கான் போல தெரியுதுங்க. எப்படி இருந்தாலும் அவனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எங்க போயிட போறான்னு நம்ம ஞாயிறு ரொம்ப ஆர்வமா டாக்டர் நாயர் காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா அதே சமயம் எங்கேயோ ஒரு அழகான வீட்டுல நித்யாவை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறான் நம்ம பையன். இறந்து போன அந்த நடு அண்ணன் நித்யாவோட அப்பாவோட ஆசையும் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணுங்கிறதா, அதுவும் அவரோட கடைசி ஆசையும் இந்த விஷயத்துல ஒன்னா இருக்குங்கிறத நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு நல்ல எண்டிங்ல படத்தையும் இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இப்போ நான் எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.